நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வருவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதை கேட்கிறவர்கள் நீங்க யாவரும் இதை மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை, அதற்கான ஆத்தும பலனை ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் கணக்கில் சேர்ப்பார் என்று நான் மிகவும் நம்புகிறேன். சுவிசேஷத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கு எப்படியாவது ஏதோ ஒரு விதத்துல ஷேர் பண்ணும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். நிச்சயமா ஆண்டவர் அதை செய்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்றைய தினம் நம்ம படிக்க இருக்கிற வசன பகுதி ஆபகுக் 3வது அதிகாரம் 17, 18 படிக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று பாருங்க நம்ம ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய அந்த அந்த சங்கீதங்களை நம்ம பார்க்கும்போது இது ஒரு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பகுதி தான். இதை நமக்கு படித்து பார்க்கும் பொழுது நமக்கு அநேக சூழ்நிலைகள் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் கொடாமல் போனாலும், எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் நஷ்டமாய் முடிந்தாலும், லாபமாய் நினைத்திருந்த ஒவ்வொன்றும் நஷ்டமாய் முடிந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம எதிர்பார்த்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் ஏதாவது ஒரு வகையில தடைப்பட்டு போன உடனே நம்முடைய இருதயத்துல தோன்றுகிற எண்ணம் என்னவென்றால் கவலை, அல்லது ஆண்டவரை துதிக்காமல் மகிமைப்படுத்தாமல், ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்காமல், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நேர்ந்து விட்டது, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விட்டது, ஏன் ஆண்டவரே நீங்க எனக்கு இது பதில் செய்யவில்லை என்று அவரை நோக்கி விண்ணப்பம் கேள்வி கேட்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். விண்ணப்பிக்கிறவர்களாய் அல்லாமல் அவரை நோக்கி ஏன் ஏன் என்று 1000 கொஸ்டினை அவருக்கு முன்பாக வைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா அதற்கு மாறாய் ஆண்டவரிடத்துல ஏசப்பா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உமக்குள்ள சந்தோஷமா இருப்பேன், உமக்குள்ள களி கூறுவேன் என்கிற ஒரு அனுபவத்துக்குள் நீங்க கடந்து வருகிறவர்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் கால்களை பலப்படுத்தி, உங்கள் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உங்களை ஆசீர்வாதமான பாதையில இழந்த ஆசீர்வாதத்தை மீட்டு தருகிற தேவனா இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்துருவானவன் திருடி இருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் தடைகள் காணப்பட்டிருக்கலாம். சத்துருவானவன் அநேக தடைகளை கொண்டு வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை முறியடித்திருக்கலாம். ஆனால் நீங்க உங்க ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறும் பொழுது, யோபு எப்படி ரெண்டத்தனையாய் சுதந்திரித்துக் கொண்டான விசுவாசத்தில் நிலைத்திருந்து, அதே போல நீங்க ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்து மகிழ்ந்து இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எப்பொழுதும் அவருக்குள்ள சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். பாருங்க, பவுல் எழுதும் பொழுது எல்லா சபைகளுக்கு எழுதும் போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லா சபைகளுக்கு சொல்லுகிறார். என்ன காரணம் என்றால், அவர் ஏன் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த நேரத்துல சபைகள் மிகவும் துன்புறுத்தப்பட்டது, சபைகள் மிகவும் கடினமான பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தது, அரசாங்கத்துல எதிர்ப்பு, எல்லா விதத்திலும் எதிர்ப்பு. ஆனாலும் அவர் சந்தோஷமா இருங்கள் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வாழ்க்கையோட அழிந்து போகிறது இல்ல, பரலோக நித்தியமாய் வாழப்போகிற வாழ்க்கை. அதனாலதான் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள மகிழ்ந்து களி கூறும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரலாம், தடையை காணப்படலாம், ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நம்மை செழிப்பான பாதையில வழி நடத்துவதற்காக நம்மளை நமக்கு வருகிற சோதனையே அன்றி வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன சோதனை காலம். அந்த சோதனை நிச்சயமா நீங்க என்ன பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க, ஜெயம் பெறுவீங்க. அதற்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு திறவுகோல் என்னவென்றால், ரட்சிப்பின் தேவனுக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் களி கூறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருப்பது. இதெல்லாம் குலைக்க வேண்டும் என்றுதான் சாத்தான் உங்களுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கெடுக்கிறான். அதனால நீங்க எப்பொழுது சோர்ந்து போகாம அவருக்குள்ள திடன் கொண்டு அவருக்குள்ள மகிழ்ச்சியாய் களி கூர்ந்து ஜீவிக்கிற பொழுது எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாறும். சத்துரு தோற்று போவான், சத்துரு வெக்கப்பட்டு போவான், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவீர்கள். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம கடந்து வரும் பொழுது நிச்சயமா உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, எல்லா காரியங்களும் எங்களுக்கு தோல்வியாய் முடிந்தாலும், சத்துருவினால் நாங்கள் எல்லா விதத்திலும் தோற்று போயிருந்தாலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறவாதபடி அப்பா எப்பொழுதும் உமக்குள்ள சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியா காணப்படுகிறவர்களா எங்களை மாற்றுங்க அப்பா. அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்களை எங்கள் இருதயம் மாறும் பொழுது எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும்
ஜெயம் கொள்ளுகிற அப்பா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற காரியங்களாய் மாறப்போகிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட அப்பா நினைவுகளை நாங்கள் எப்பொழுது கொண்டவர்களை எந்த சூழ்நிலை துவண்டு போகாமல் அப்பா உமக்குள்ள எங்களை திடப்படுத்தி கொண்டு உமக்குள்ள எப்பொழுது மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கழித்திருக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க. அப்படிப்பட்ட அப்பா கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள என் தேவனாய கர்த்தர் வழிவாசலை ஏற்படுத்தி சத்துரு வெக்கப்பட்டு போகும்படியாய் எங்களுக்கு எதிரானவர்கள் வெக்கப்பட்டு போகும்படியாய் செய்ய போகுது அப்பா. அதை நாங்கள் நினைத்து அப்பா உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இப்பொழுது எங்கள் இருதயம் கலங்காமல் அப்பா பலன் கொண்டு திடன் பெற்று அப்பா உமக்குள்ள சந்தோஷமாய் மகிழ்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.